சிவஸ்துதி என்ற பகுதியிலே சேக்கிழார் பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதில் தில்லைவாழந்தனர் புராணத்தில் ஒரே ஒரு ஸ்லோகம். அவருக்கு சுவாமி உலகலாம்னு சபையிலேயே வரி எடுத்து கொடுத்தார். உலகலாம் அப்படிங்கிற சத்தம் கேட்டது அசரீரின்னு. நான் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு அற்புத நூல் அது. அவர் என்னென்ன சொல்கிறாரு பாருங்கள். அந்த சபையில் இருக்கக்கூடிய ரகசியத்தை இந்த பாடல் இந்த ஒரு பாடல் சிதம்பர சபையை சொல்லி தொழுவதற்கு உண்டான பாடல். அதில் இருக்கிற எல்லா சாமியும் சொல்கிறார். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. இந்த வரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு ரகசியத்தை குறிக்கக்கூடியது. கற்பனை கடந்த சோதி அப்படின்னு யாரை சொல்கிறார் அப்படின்னா, ரகசியத்தை தான் கற்பனை கடந்த சோதின்னு சொல்கிறார். அங்கே ஒரு சிற்பி இருக்கான்னு வச்சுங்களேன். இப்போ கோபத்தை காட்ட விரும்புகிறான். அப்போ அந்த சாமிக்கு உருட்டையான மொழி, பெருசாக மீசை, கையில் ஒரு கத்தி அப்படின்னா அந்த கோபம் அதில் தெரியுது. காதலை காட்ட விரும்புகிறான். அப்படி அந்த லாவகமாக மனைவி அப்படி கையில் வச்சுருக்கா மாதிரி அந்த அந்த அன்பை வெளிப்படுத்துகிற அந்த மகிழ்வை காட்டியிருப்பார்கள். அந்த மாதிரி எந்த ஒரு கற்பனைக்குள்ளேயும் எந்த ஒரு வரையறைக்குள்ளேயும் அடங்கி விடாத ஒரு தன்மை தான் ரகசியம். வாசலில் இருக்கக்கூடிய ஆவியுடையார் கோயில்னு ஒரு கோயில், திருப்பெருந்துறைன்னு. அந்த திருப்பெருந்துறையில் பார்த்தீங்கன்னா வாசலில் இருக்கிற வீரபத்திரரை பார்த்தாலே போகிறோம் நமக்கு. அவ்வளோ அற்புதமாக அந்த சிற்பி அதை வடிச்சிருப்பார். தாடியிலேருந்து மீசையிலேருந்து அந்த உருட்டை விழியிலேருந்து 7 வகையான குதிரை, ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த கோயில். அவ்வளோதெல்லாம் சிற்பம் வடிக்க தெரிந்த அந்த ஸ்தபதி மூலஸ்தானத்துள்ள சாமி இல்லை திருப்பெருந்துறையில். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது போன்ற கற்பனைகளினாலே வடித்து சொல்லுகிற வரையறைக்கு உட்பட்டவன் அல்ல இறைவன். எங்கு உளி தோர்த்து போகிறதோ அந்த இடத்திலே இறைவன் நிற்கிறான். வீரமாக ஒரு சிலை, அன்பாக ஒரு சிலை, ஆசையாக, அந்த மாதிரி 8 விதமான உணர்வுகளை வைத்தாலும் அந்த உணர்வுகளை கடந்து நிற்கும் அவனுடைய இயல்பை சொல்லுவதற்காக ரகசியத்தை சொல்கிறார். கற்பனை கடந்த சோதி. சிதம்பரம் ரகசியம்னு ஒன்று சொல்கிறா, வெறும் ரகசியம். அந்த ரகசியத்தை தான் கற்பனை கடந்த சோதின்னு சொல்கிறார். கருணையே உருவமாகி அப்படின்னா, அதாவது கடவுள் அப்படின்னா எந்த சமயத்து கடவுளாக இருந்தாலும் சரி கருணை கூட இருக்கும். அதை உமையம்மையனுடைய வடிவத்தில் சொல்கிறது சைவ சித்தாந்தம். இப்போ கருணையே வடிவமாகி அப்படின்னு சொன்னால் கருணையே உருவமாகி அப்படின்னு யாரை சொல்கிறார் அப்படின்னா சிவகாம சுந்தரியே சொல்கிறார். கருணையே உருவமாகி ரகசியம் சிவகாம சுந்தரி. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்ல பாருங்க, அற்புத கோல நீடி அப்படின்னு. அற்புத கோல நீடின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீடி அப்படின்னு சொன்னால் நீண்டு கொண்டே செல்லுகின்ற சோதி. அங்கே அண்ணாமலையார் இருக்கும். நீங்கள் இது அப்படியே சபையில் பார்க்கலாம். அந்த அண்ணாமலையார் கோல நீடினா வளர்ந்து கொண்டே சென்ற ஜோதி. அயனும் மாலும் அறியா சோதின்னு அற்புத கோல நீடி அந்த அண்ணாமலையாரை சொல்கிறார். அருமறை சிரத்தின் மேலாம், அருமறை சிரத்தின் மேலாம், மறை வேதம், அருமறை சிரத்தின் மேலாம் அப்படின்னா என்ன சொன்னால், தில்லைவாழந்தனர்கள்லாம் ஒரு குடுமி வச்சுக்கிறாளோ இல்லையா, அந்த குடுமியை வச்சு அவள் என்ன சாமி கும்பிட்றான்னு சொல்லலாம். அதனால் மறை 6 விதமான அங்கங்களோடு 4 விதமான மறையை தொழுது வழிபடுகிறவர்களாகிற அந்த வேதமே ஞானமாக கொண்டிருக்கிற சிகையை பெற்றவர்கள். அருமறை சிரத்தின் மேலாம் தீட்சிதர்கள் எல்லாம் சொல்கிறார். சிற்பர வியோமமாகும்
சிதம்பரங்கிற அறிவு வெளின்னு சொல்கிறார். அப்போ மேலே இருக்கிற கூரையை சொல்கிறார். திரு சிற்றம்பலத்துள் நின்று வழிபடுபவருடைய உள்ளத்திலே இறைவன் இருப்பானாம். அதான் சிற்றம்பலத்துள் நின்று. எங்கே பார்த்தாலும் வழிபடக்கூடிய சிவன் சிறப்பு, இங்கே வழிபடக்கூடிய தீட்சிதர்கள் சிறப்பு. வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வடிவத்திலே சிவபெருமான் இருக்கிறான். அதுதான் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற. ஆகமங்கள் சொல்கிற மூர்த்தியிலே பஞ்சகர்த்தி மூர்த்தின்னு நடராஜாவுக்கு பேர். நடம் செய்கின்ற, நாட்டியம் ஆடுறார, நடம் செய்கின்ற அப்படின்னு சொல்லுவோம் நடராஜாவை சொல்கிறார். பூங்கடல் போற்றி. பூங்கடல்னால் பள்ளியறைக்கு ஒரு விதமான சாமி வச்சுருப்பா. அதில் கால் இருக்கும், அப்படி இல்லைன்னா பாதரட்சா இருக்கும். அதுதான் பூங்கடல்னு சொல்கிறார். ஏன் போற்றி போற்றின்னு சொல்கிற? காலம்புறையிலேருந்து ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் 8 கால வழிபாட்டையும் இந்த கற்பனை கடந்த சோதியாகிற சிதம்பரம் ரகசியம், கருணைய உருவமாகி சிவகாம சுந்தரி, அற்புத கோல நீடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையார், அருமறை சிரத்தின் மேலாம் தீட்சிதர்கள், சிற்பர வியோமமாகி அறிவு வடிவா வணங்குகிறவர்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு அழகாக மேலே இருக்கக்கூடிய சபை. வியோமம்னா மேலே இருக்கக்கூடிய ஆகாசம். அந்த மாதிரி அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து அந்த பாடல்களை சுருக்கி நமக்கு அற்புதப்படுத்தி இருக்கிறார். இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணுற பலன் நமக்கு உண்டு. அவ்வளவு சிறப்பு இந்த ஸ்லோகத்துக்கு உண்டு. அதை சொல்லி இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.